நமஸ்தே, வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு ஹல்வா, அதாவது ஆட்டா ஹல்வா. இது ரொம்ப ஈஸியாக குறைச்ச நேரத்தில் பண்ணிடலாம். அதுக்கு வேண்டியது 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப் நெய், கொஞ்சம் பாதாமை தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் தண்ணீர். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1/4 கப் கோதுமை அதை போட்டுவிட்டு அது மேலே ஒரு 1/4 கப்பு நெய், அதாவது அதே அளவு கோதுமாவும் நெய்யும் சம அளவு எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து மைக்ரோவேவ் உள்ளே வச்சிடணும். மைக்ரோவேவை ஹை பவரில் செட் பண்ணி 2 நிமிஷம் டைமுக்கு செட் பண்ணணும். 2 நிமிஷம் ஆனப்புறம் எடுத்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா பொரிஞ்சு இருக்க கோதுமை மாவு அந்த நெய்யில் நல்லா கமகமான நெய் வாசனை வருது இங்கே. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிலாம் தட்டாமல் இருக்கும், நல்லா இருக்கும் ஹல்வா. நல்லா கலந்து விட்டப்புறம் அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம இதில் சர்க்கரையை சேர்க்கணும். பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், ஜாகிரதையாக ஒரு துணி இல்லை க்ளவுஸை பிடிச்சின்னு பண்ணணும். இப்போ இதில் 1/2 கப்பு சர்க்கரை அதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சர்க்கரை, கோதுமை மாவு, நெய் 3 நல்லா கலந்த அப்புறம் மறுபடியும் ஹை பவரில் மைக்ரோவேவில் வச்சு இப்போது இன்னொரு தடவை 2 நிமிஷத்துக்கு செட் பண்ணணும். 2 நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுது. சர்க்கரை, கோதுமை மாவு, நெய் எல்லாம் கலந்துருக்கு. இப்போது இது திரும்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம 1 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி என்னென்னா, தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் பச்சை தண்ணி விடக்கூடாது. பச்சை தண்ணி போட்டால் அந்த மைக்ரோவேவ் கிளாஸ் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்க சூடு தண்ணி அதில் ஆட் பண்ணி ஒரு கையால் ஆட் பண்ணிட்டு ஒரு கையால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்த அப்புறம் இதை மறுபடியும் மைக்ரோவேவில் ஹை பவரில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண வைக்கணும். பாருங்கள், மைக்ரோவேவில் வச்சு மறுபடியும் ஹை பவர் செட் பண்ணி 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ எடுத்து பார்த்தா, ஆஹா, நம்ம ஆட்டா ஹல்வா ரொம்ப பிரமாதமாக தயாராகிருக்கு. கலரும் நல்லா வந்திருக்கு. பாத்திரத்தில் துளி கூட ஒட்டாமல் ஓரங்கள்லாம் விட்டு நல்லா ஹல்வா பதம் வந்திருக்கு. வாசனையும் கமகமான் இருக்கு. கலர், பதம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு தோலை உரித்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். எப்படியுமே நம்மகிட்ட ஆட்டா மாவு, நெய் இதெல்லாம் கையில் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பாதாம் பருப்பு அதில் போட்டு மேலே டெக்கரேஷனுக்கு தூவி விட்டுட்டு இப்போ பாருங்கள், உங்கள் ஹல்வா நல்லா தயாராக இருக்குது. எந்த நம்ம ஸ்வீட் பண்ணாலும் அதில் பதம் முக்கியம். இதில் பதம் பர்ஃபெக்டாக இருக்குது, கலரும் இருக்குது, மணமும் இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்க யாரெல்லாம் இப்போ புதுசாக சமையலில் கற்றுக்கிறீங்களோ, புதுசாக கல்யாணவா, இவெல்லாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நீங்களும் என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுங்க. என்னோடய கிச்சன் கீதாஸ் கிச்சனில் உங்கள் கமெண்ட்ஸை, ஃபீட்பேக்